பூங்காற்று திரும்புமா அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா குமரன் பார்த்திங்க அப்படின்னா ஆனந்திக்கிட்ட காதலை சொல்லலாம். ஆனந்தி எப்போதும் போல் கடைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா கடையில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் வந்து வம்பழுத்துட்டு இருப்பான். அந்த பையனை வந்து ஆனந்தி வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து பயந்த குமரன் வந்து இப்படி கடையில் உள்ள பையனையும் திட்டுறாங்களே, நம்மளை திட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இப்போதைக்கு சொல்ல வேணான்னு விட்டுருவார். ஆனால் இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆனந்த், அதாவது குமரனோட அண்ணன் ஆனந்தை பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தோட அம்மாவும் அப்பாவும் ஒரு பத்திரிக்கை மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து ஆனந்தின் பேர்லாம் போட்டு இதை போய் ஆனந்திக்கிட்ட காமிச்சு உன் லவ்வை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவரும் எடுத்துகிட்டு போய் ஆனந்திக்கிட்ட கொடுத்து இதை பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஆனந்தின் பேர் போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே ஆனந்தி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இது ரொம்ப நாளாக அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் உடனே எனக்கு பதில் சொல்ல வேணாம், ஒரு வாரம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துகிட்டு எனக்கு பொறுமையாக பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து ஆனந்திக்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் ஆனந்தி பார்த்திங்க அப்படின்னா டைம்லாம் எடுத்துக்காமல் அப்பயே என்னை விட்டுருங்க சார், எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, இனிமேல் என் வாழ்க்கையில் கல்யாணம்னு ஒன்று நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோன்னா அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக குமரனும் ஒரு நாள் வந்து தன்னோட காதலை சொல்லுவார். அப்போ ஆனந்தி என்ன பதில் சொல்ல போகிறாங்க, அப்பயும் இதே பதில் தான் சொல்லுவாங்களா, இல்லை மனசு மாதிரி குமரன் நம்ம ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.